ராமர்னா ஏதோ ஒரு கதையை ராமாயணத்தை வச்சு ஒரு கதையா தெரியுமே தவிர பெரிய வழிபாடு. ஆனா இந்த முருகன்ற ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு நெடுக இருக்கு. முருகனுக்கு பல பேர் இருக்கு நமக்கு தெரியும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு அது ஒரு தொன்மமா தொடருது. ஆமா, நீங்க வந்து வெறும் கடவுளா பார்க்க முடியாது. என்ன ஒரு கோபம்னா உண்மையாவே முருக புத்தர்லாம் கோவப்பட்டிருக்கணும். எப்ப இது ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க, எதுக்கு திருப்பரங்குன்ற ஒரு சர்ச்சையை வச்சு அந்த சர்ச்சையை வச்சு சொல்றாங்க. அப்ப என்ன காப்போம் குமரனை காப்போம், யாரெல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பா தான் இருக்காரு. குமரனை நீ ஏன்டா காப்பாத்துற, குமரன் தான்டா நம்மளை காப்பாற்றணும். இது எவ்வளவு பெரிய முருகனையே இழிவுபடுத்துது இல்லையாங்க. இது கிட்டத்தட்ட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள், தமிழர்களுடைய நினைவுகள்ல இருக்கக்கூடிய கடவுள், வழிபாட்டுல இருக்கக்கூடிய கடவுள். இன்னும் வந்து முருகனை போல மக்கள் வந்து பக்தி கொண்டு இப்படி உடலை வருத்தி கொண்டு நீண்ட பாத யாத்திரை போற ஒரு கடவுள் தமிழ்நாட்டில் எந்த கடவுளும் கிடையாது. அவர் தான் நீண்ட காலமா அந்த மண்ணை காப்பாற்ற உலகையே காப்பாற்றி கொண்டு இருக்கிறாரு இலக்கியத்துல சொல்றாங்க, மொழிபெறவங்க சொல்றாங்க. இவங்க யாரு வந்து முருகனை காப்பாத்து? இது எவ்வளவு இழிவு. அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. எப்படி தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்கள்ட்ட இருந்து குன்றத்தையும் காப்பாத்திருங்க, குமரனையும் காப்பாத்திருங்கன்னு சொல்றேன். நாங்க உள்ள வந்துட்டோம், குமரனை நீங்க காப்பாத்திருக்கலாம் நம்மள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்து முன்னணியை சார்ந்த நபர்கள்.